ஹலோ ஆல், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி கவர்மெண்ட்டில் கொடுக்குற சத்து மாவில் கேக் எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 100 கிராம் சத்து மாவை எடுத்து மிக்சியில் போட்டு ஃபைன் பவுடரை அரைச்சி ஒரு 2 to 3 டைம்ஸ் சலித்து எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் இல்லைன்னா ட்ரை ஜிஞ்சர் பவுடர் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு வாசத்துக்காக மட்டும்தான். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் 2 எக் ஆட் பண்ணி அது கூட ஒரு பிஞ்சு சால்ட்டு, 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நுரைச்சி வர்ற அளவுக்கு மட்டும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு ஹேண்ட் பீட்ரு தான் வேணும்னு இல்லை, நீங்கள் விஸ்கில் கூட பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோடவே நாட்டு சர்க்கரை ஒரு 70 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் நாட்டு சர்க்கரையை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். பவுடர் பண்ணி ஆட் பண்ணும்போது நமக்கு சீக்கிரமே கரைஞ்சிடும். அதனால தான் இந்த எக் பேட்டரோட நாட்டு சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு பீட் பண்ணாலே போதும். இப்போ பாருங்கள், நல்லா கரைஞ்சி கலர் சேஞ்ச் ஆகி கிடச்சிருக்கு. இதுக்கு ரிப்பன் கன்சிஸ்டன்சி வரணும் அப்படின்லாம் இல்லை. இதுக்கப்புறம் நமக்கு பீட்ரு தேவையில்லை. எடுத்து வச்சுருக்கிற மாவு நான் ஆல்ரெடி 2 டைம்ஸ் சலிச்சிருந்தேன். இப்போ 3rd டைம் சலிச்சுட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இதில் பாருங்கள், கடைசியில் பெருசு பெருசாக இருக்கிற தூளெல்லாம் வந்திருக்கும். இதை நம்ம ஆட் பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா, இதை ஆட் பண்ணிங்கன்னா சாப்பிடும்போது ஒரு மாதிரி நரங்கிற ஃபீல் கிடைக்கும். அதனால தான் கண்டிப்பாக சலிச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே காய்ச்சி ஆற வச்ச மில்க் ஒரு 45 ml எடுத்துக்கோங்க. ஆயில் ஒரு 45 ml எடுத்துக்கோங்க. ரெண்டுலேயும் பாதி ஆட் பண்ணிவிட்டு இந்த பேட்டர் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மட்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மீதி இருக்கிற மாவையும் சலிச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பேட்டரில் கட்டி ஏதும் இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. பேட்டர் ரெடியானதுக்கப்புறம் இதை ஒரு 6 இன்ச்சு டின்னில் நான் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணினா ஓடிஜியில் வச்சு பேக் பண்ணிக்க போகிறோம். 180 டிகிரியில் டபுள் ராட் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணி 20 மினிட்ஸ் வச்சிங்கனாலே பேக் ஆகிடும். உங்ககிட்ட ஓடிஜி இல்லைன்னா நீங்கள் குக்கரில் கூட பேக் பண்ணிக்கலாம். குக்கரில் பேக் பண்ணுறதா இருந்தால் 10 மினிட்ஸ் குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. 30 மினிட்ஸ் ஆகும் பேக் ஆகுறதுக்கு. பேட்டரில் பபிள்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு பேக் பண்ணுறதுக்கு வச்சிடலாம். பேக் ஆயிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு டூத் பிக்கை வச்சு செக் பண்ணி பாருங்கள். க்ளீனாக வந்ததுன்னா பேக் ஆயிடுச்சு. இப்போ இந்த கேக்கை ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 2 hours அப்படியே வச்சிடலாம். கேக்கு கூலானதுக்கு அப்புறமா நம்ம சைடெல்லாம் எடுத்து விட்டுட்டு டின்லேருந்து எடுத்துக்கலாம். கீழே போட்டிருக்கிற பட்டர் ஷீட்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. கேக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு. இப்போ இதை கட் பண்ணி பார்த்துடலாம். உங்கள் வீட்டில் பிள்ளைங்க சத்து மாவு சாப்பிட மாட்றாங்கன்னா இந்த மாதிரி கேக்காக ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த கேக்கை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்பவே சாஃப்டாக இருக்குது கேக்கு. இந்த கேக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.